ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மாண்புமிகு தளபதி அவருடைய உத்தரவிற்கிணங்க கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை வருகின்ற 1ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1055 வாக்குச்சாவடிகளில் அதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக அளவிலும் வருகின்ற 1ஆம் தேதி தலா ஒரு பூத்துக்கள், ஒரு வாக்குச்சாவடி வீதம் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றோம். அதற்கு முன்னேற்பாடாக இன்று கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், புலித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட BLA2, BDA உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. வருகின்ற 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரை 40 நாட்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை நடத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழகத்திலும் தலா ஒரு பூத்துக்கள் ஒரு நாளைக்கென எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பூத்துக்குட்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அரசினுடைய திட்டங்களை அவரிடத்திலே எடுத்து சொல்லி அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு பெற்று அதை நிறைவேற்றுவதற்கான பணிகளாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய தேவைகளையும் கேட்டறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான பணியாக அனைவரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக இந்த முன்னெடுப்பை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதில் அனைத்து நிர்வாகிகளும் சூளுரைக்கக்கூடிய வகையில் இன்று இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். நான் வாக்களிக்கக்கூடிய கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 23ஆம் எண் வாக்குச்சாவடியில் நான் கலந்து கொள்கின்றேன். மாலை 3:30 மணிக்கு பூத்து கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றன. மாலை 4:30 மணிக்கு ஒவ்வொரு வீடுகள் வாரியாக சென்று வாக்காளர்களை சந்திக்க இருக்கிறோம். இதுபோலதான் மாவட்டம் முழுவதும் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதியினுடைய பார்வையாளர்கள், பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், எந்தெந்த பூத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட பூத்துகளுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழக, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் வரை அனைவரும் அந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் அவரவர் பூத்தில் பங்கு பெற்று அவரவருடைய பூத்தினுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து ஒவ்வொரு பூத்தும் அந்த வெற்றிக்கான வழிகாட்டுதலை முன்னெடுப்பதற்கான பணிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே தலைவருடைய கட்டளை கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான பணிகளை இன்று தொடங்கியிருக்கிறார்.